கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். உங்களுடைய புலம்பலையும் என்னுடைய புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்துல உங்க வாயிலிருந்து நீங்க புலம்புகிற அந்த வார்த்தையை கர்த்தர் நிறுத்துவதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். அன்னாளுடைய புலம்பலை கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டின கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய புலம்பல் சீக்கிரமாய் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதத்திலே 30வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 30ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வசனம் சங்கீதம் 30வது சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். ஒரு 10 டைம் இந்த வாக்கு தத்தத்தை சொல்ல போறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். ஆமென். இந்த புலம்பல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனசுக்குள்ள இல்லைன்னா சத்தம் வெளியே கேட்காம நம்முடைய இருதயத்திற்குள்ளே சில காரியத்திலே கசந்து கொள்ளுகிறதனுடைய பேர் தான் புலம்பல். அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில சிலர் மனிதர்களிடத்துல நிறைய புலம்புவாங்க. எனக்கு அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி புலம்பிட்டே இருப்பாங்க. சிலர் தங்களுடைய இருதயத்திலே தங்களுக்குள்ளேயே புலம்பிக் கொள்ளுவார்கள். சிலர் தங்களுடைய சிந்தனையிலே புலம்பிக் கொள்வார்கள். பிள்ளைய நினைச்சா ஒரு புலம்பல், கடனை நினைச்சா ஒரு புலம்பல், சூழ்நிலையை நினைச்சா ஒரு புலம்பல். அப்போ முழு வெள்ளத்தோட இந்த மாதம் முழுதும் இல்லைன்னா கடந்த மாதங்கள், கடந்த வருடங்கள் உங்களுடைய வாயிலிருந்து நிறைய புலம்பல் வந்துட்டே இருக்கலாம். ஜபத்துல உட்கார்ந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே முடியல, புலம்பல் தான் வருது. ஆண்டவரே அதெல்லாம் என்ன பண்றது, இதெல்லாம் என்ன பண்றது, இதை நான் என்ன செய்ய பண்றது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். உங்களுடைய புலம்பலையும் என்னுடைய புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் உங்களுடைய வாயிலிருந்து அந்த புலம்பல்களை மாற்றி போடுவார். அன்னாளுடைய புலம்பலை கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டின கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய புலம்பல் சீக்கிரமாய் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் திட்டலாம், புலம்பிட்டே இருக்கிறியே, சொல்லிட்டே இருக்கிறியே, ஒரு நாளாவது வலி இல்லைன்னு சொல்ல மாட்டியா? எப்ப பாருங்க சிலர் அப்படிதான், வலிக்குது, எனக்கு வலிக்குது, வேற வழி இல்லை, அவங்க வேற சொல்ல வலிக்குதுதான், வலிக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனா நிறைய பேருக்கு இரிட்டேஷன் ஆகும். எப்பதான் நான் இந்த மாதிரி ஒரு நாள் கூட வலி இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு சிலர் நினைப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். சீக்கிரமாய் நீங்கள் இனி புலம்ப போவதில்லை, அதற்கு மாறாக நீங்கள் சாட்சி சொல்ல, உங்க பிள்ளையை குறித்து நீங்க இனி புலம்ப போறது இல்லை, உங்க மகனை குறித்து நீங்க இனி புலம்ப போவது இல்லை, உங்களுடைய வருமான குறைவை நினைத்து நீங்க இனி புலம்ப போவது இல்லை, உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலையை வைத்து நீங்கள் இனி புலம்ப போவதில்லை. சத்தமாய் ஆமேன் என்று ஆமோதித்து அதை கர்த்தர் சாட்சியாய் மாற பண்ண போகிறார். உங்க பிள்ளைகளை குறித்து இனி நீ சாட்சி நீங்கள் சொல்ல போகிறீர்கள்.
உங்கள் வருமானத்தை குறித்து நீங்கள் இனி சாட்சி சொல்ல போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியே நம்முடைய புலம்பல்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். அந்த புலம்பல்கள் நம்மை விட்டு முழுவதுமாய் மாற போகிறது. இனி நம்முடைய இருதயம் ஹல்லேலூயா கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும்படியாக நம்முடைய இரட்டை கர்த்தர் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் ஆண்டவர் நம்மை இடை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு 2 நபர்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ரொம்ப புலம்பலான வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கர்த்தர் மகிழ்ச்சியாய் இடைக்கட்டி அவருடைய வாயில் இருக்கிற அந்த புலம்பல்களை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். பல நாட்களாய் தேவ சமூகத்திலே ஜெபித்து ஜெபித்து ஒரே ஜெபத்தை புலம்பி கொண்டிருக்கிற நான் நம்புறேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும்போதே நான் நம்பிட்டேன், இல்லை இனி அந்த காரியத்தை குறித்து நீங்கள் புலம்ப வேண்டியது வரவே வராது. ஆமென். இந்த வசனத்தை நான் அப்படியே தியானிக்கும் போது அப்படிதான் நான் ஞாபகம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஒரே வார்த்தையை ஆண்டவரிடத்துல புலம்பி இருக்கிறோம். என்ன புலம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எங்க ஆலயத்திற்கு ஒரு சொந்த இடத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு சொந்த இடத்தை கொடுங்க ஆண்டவரே. 15 வருஷம் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு புலம்பல். என்னன்னாலும் நல்லா ஊழியம் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும், என்னதான் ஊழியம் பண்ணாலும் சொந்தமான ஒரு இடம் இல்லையே அப்படின்னா, நிலைவரமான இங்கிருந்து எப்போ துரத்துவாங்களோ எப்போ மாற்றுவாங்களோ, அப்போ அது ஒரு புலம்பலாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வசனத்தை இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி இனி புலம்ப வேண்டியது இல்லை என்று கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அப்ப நான் நம்புறேன், கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கர்த்தர் செய்வாரானால், இந்த திருச்சபையில இந்த பிரசங்கத்தை யார் நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் வெகு சீக்கிரத்துல உங்க வாயிலிருந்து நீங்க புலம்புகிற அந்த வார்த்தையை கர்த்தர் நிறுத்துவதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். உங்க மனசு அப்படிதான் தெளிவாக போகுது. மறுபடியும் ரிப்பீட்டா உங்களுக்கு அந்த வார்த்தை வரப்போவது இல்லை. அந்த காயத்தை ஆற்றுகிற கர்த்தர் இங்கே அசைவாடுகிறார். இப்ப தொடுங்க ஆண்டவர் அந்த பிள்ளைய, இப்ப தொடுங்க ஆண்டவரே. என்னுடைய சகோதரி எந்த வாலிப பிள்ளைய நினைச்சு புலம்பிட்டே இருக்கிறாங்களோ, ராத்திரி பகலா புலம்பிட்டே இருக்காங்களோ, இப்போ இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது உங்க வல்லமை அந்த பிள்ளைய போய் தொட்டு மாற்றி விடுதலை கொடுத்து, எஸ் ஆமென் ஆமென் ஆமென், எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்வீராக, இப்பொழுது கிரியை செய்வீராக. அந்த திருமணம் நடக்கட்டும், அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், அந்த வியாதி சரி ஆகட்டும், அந்த சமாதானம் உண்டாகட்டும். ஓ ஹல்லேலூயா. இனி உம்முடைய பிள்ளைகள் புலம்பலோடு வருவது இல்லை, ஆனந்த களிப்போடு சாட்சியோட கர்த்தர் நீர் வர செய்வதற்காக நன்றி. ஆமென் சொல்லுங்கள். வேதத்தை திறந்து அந்த மனுஷன் நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 37:2 யாக்கோபுனுடைய சந்ததியின் வரலாறு. யாக்கோபு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடைய இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே 17 வயசுல யாக்கோபு அவனுடைய குமாரனாகிய யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது. இந்த யோசேப்பை ரொம்ப அதிகமாக யாக்கோபு நேசித்தான். ரொம்ப நேசித்ததுனால அவருக்கு பல வர்ண அங்கியை வாங்கி கொடுத்து அழகு பார்த்தார். பாருங்க, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஆடு மேய்க்கிறதுக்காக போகும்போது அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக கொடுத்து அனுப்புறார். அப்போ போடும்போதே என்னன்னா, அந்த அந்த பலவர்ண அங்கி தன்னுடைய தகப்பன் வாங்கி கொடுத்தது அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அதை போட்டுட்டு போறான். அங்க போகும்போது அவர்களை அடித்து அவனை விற்று போட்டுட்டு அந்த
ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு அதுல கொஞ்சம் ரத்தத்தை தேய்த்து தன்னுடைய தகப்பனாருடைய கையில கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வழியில் இதை கண்டெடுத்தோம், உங்களுடைய பிள்ளையினுடைய வஸ்திரம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாருங்க. எப்படி அந்த சூழ்நிலை நீங்க நினைச்சு பாருங்க. தான் பெற்ற பிள்ளை, சாப்பாடு கொடுக்கறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு போகும்போது அவ்வளோ அழகா இருக்குடா, ரொம்ப அழகா இருக்குது, இதை போட்டா போற, உங்க அண்ணன் தம்பியை பார்க்க இதை போட்டா போற, சரி பத்திரம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சது. பிள்ளை வரல. பிள்ளை வராம வெறும் அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு, அதுவும் அந்த ட்ரெஸ் முழுமையா வரல. அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ் முழுக்க ரத்த கரப்பட்டிருக்குது. அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ் நிறைய இடங்களில் கிழிஞ்சு போயிருக்குது. அதுவும் தான் ரொம்ப உயிருக்குயிராய் நேசித்தான். உடனே யாக்கோபு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டார். என் மகனே, என் மகனே. எப்படி இருக்கும் ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளையை இழந்த தாய்க்கு, தகப்பனுக்கு அந்த வேதனை ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ இந்த புலம்பல் பல நாட்களாய் நீடிச்சுட்டே இருக்குது, பல வருஷமாய். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல திரும்ப திரும்ப புலம்பிட்டே இருக்கிறார். என் மகன் இறந்து போயிட்டான், என் பிள்ளை இருந்துச்சு இறந்து போயிடுச்சு, யார் வந்தாலும் என் பிள்ளை இறந்து போனதுல நான் இப்படி இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். வேதத்தில் அதை வாசிக்க முடியும். நீங்கள் 37ஆம் அதிகாரத்தினுடைய 33, 34வது வசனத்தை வாசிக்கும் போது, 37ஆம் அதிகாரத்தினுடைய 33வது, 34வது வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு புயிருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். நீங்கள் 45ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கலாமா? 45ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். 45, 20. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா? இது போதும், நான் போய் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். ஒரு விசை கூட வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அரண்மனையிலிருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னு சொன்னா, காணாமல் போன, மரித்து போனேன் என்று நினைத்த, சரீரங்கள் பீருண்டு போனது என்று நினைத்த, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி யாக்கோபுக்கு கேட்ட உடனே அத்தனை நாட்களும் புலம்பிக் கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது, என் மகனை நான் போய் பார்ப்பேன், என் குமாரனாகிய அவன் உயிரோடு இருக்கிறான், அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. என்னுடைய கடைசி நாளில் துக்கத்தோடையே நான் போயிடுவேனோன்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையில இழந்த அந்த துக்கம் மாறாமலே நான் இருப்பேனோன்னு நினைச்சேன். நான் இந்த புலம்பலோடே மரணத்தை தழுவேன்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய ஆண்டவர் இப்பொழுது எனக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். என் புலம்பலை கர்த்தர் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் மாற்றி, என் கண்கள் என் பிள்ளை உயிரோடு இருக்கிறதை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புலம்பலோடையே நீங்கள் மரிக்க போவது இல்லை. இந்த புலம்பலோடையே நீங்கள் போய் சேர போவது இல்லை. இந்த புலம்பலோடையே உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த யாக்கோபை போல, பாஸ்டர் லிட்டரலா இந்த வார்த்தை எனக்காக தான், இந்த வார்த்தை பல வருஷமாய், எத்தனை வருஷமாய் புலம்பிக் கொண்டே இருக்கிறேன், இந்த புலம்பலோடையே நான் போய் சேர்ந்து விட முடியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு குறுக்கிட்டு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து, இல்லை இனி புலம்ப வேண்டியது வராது, இனி புலம்ப வேண்டியது இருக்காது. கர்த்தரே ஒரு அரண்மனையிலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வந்தது போல உங்கள் பிள்ளையினிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும்.
மருத்துவமனையிலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும். அந்த நபரிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும். பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும். அந்த செய்தி நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக நன்றி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி Thank you Jesus, thank you Jesus சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, இது எனக்காக உள்ள வார்த்தை, இது எனக்காக உள்ள வார்த்தை. இனி போன்ல நிறைய பேரிடத்துல புலம்ப வேண்டியது இல்லை. புலம்ப வேண்டியதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கைகளை உயர்த்தி இயேசுவே Thank you Jesus. எத்தனை நாள் எத்தனை நாள் எத்தனை நாள் நிறைய பேரை போனை கட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் என்னுடைய கால் வந்தாலே ரிஜெக்ட் பண்றாங்க. என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார் என்னுடைய புலம்பலை கேட்கிறதற்கு நிறைய பேர் ஆயத்தமா இல்ல. நான் சொல்றத கேட்கிறதற்கு கூட ஒருத்தரும் இல்லை. நான் பேசுறது நிறைய பேருக்கு சலிச்சு போயிருச்சு. நீ பேசுனா இதைத்தான் பேசுவ, வேற என்னத்தை பேசுவேன்னு என் மனசை உடைக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட தாயாரை பார்த்து, தகப்பனாரை பார்த்து, வாலிப தம்பி தங்கச்சியை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரத்திலே உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற பண்ணுவார். இனி சந்தோஷமான செய்தி. கைகளை நன்றாய் தட்டி ஆமோதித்து praise, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இது நடக்க போகிறதற்காக நன்றி. எஸ் எஸ் ஆமென் ஆமென் ஆமென். இயேசுப்பா, என்னுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை வரட்டும். கர்த்தர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற வார்த்தை வரட்டும். ஹல்லேலூயா. எனக்கு திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது என்கிற வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரட்டும். எனக்கு குழந்தையை கர்த்தர் தந்தார் என்கிற அந்த வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வரட்டும். என்ன கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்கிற அந்த வார்த்தையை, ஹல்லேலூயா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். என் வாயிலிருந்து என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்ல வைப்பார் என்றால், சீக்கிரமாய் சாட்சி சொல்ல வைக்கிற கர்த்தர். ஸோ 17 வயதுல இந்த மகனை தொலைத்த இந்த தகப்பனாருக்கு கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த மகனை பார்த்ததற்கு பிற்பாடு 17 வருஷத்தை கர்த்தர் அவருக்கு நீட்டி கொடுத்தாராம். 17 வருஷம். 17 வருஷத்துல ஒரு பிள்ளைய தொலைச்ச அந்த மனுஷனுக்கு கர்த்தர், அவனுக்கு ஏற்கனவே ரொம்ப வயது ஆயிடுச்சு, அவனுடைய பெலன் குறுகி போயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் அந்த மனுஷனை ஜீவனோட வைத்து, நீ இத்தனை வருஷம் புலம்பனப்பா, ஆனா நீ இத்தனை வருஷம் சந்தோஷப்படுகிற அளவிற்கு நான் உன்னை வைப்பேன்னு அவர் வாயிலிருந்தே கர்த்தர் நன்றியை சொல்ல வச்சார். இங்க இருக்கிற நிறைய பேருடைய கடைசி நாட்கள் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய தகப்பனுடைய முடிவு உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுடைய முடிவை சம்பூரணமாய் கர்த்தர் பண்ணுவார். உங்களுடைய சஞ்சலத்தோடைய கர்த்தர் எடுத்துக்க மாட்டாருன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, உங்களை சந்தோஷத்தோட தான் கர்த்தர் எடுத்துக்குவார். நீங்க சந்தோஷத்தோட தான், இந்த கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்க சந்தோஷத்தோட தான் கர்த்தரை போய் சந்திப்பீங்க, சந்தோஷத்தோட தான் சந்திப்பீங்க, கண்டிப்பாய் நன்மையோட தான் சந்திப்பீங்க. பெரியவங்க எல்லாம் ஆமேன், பெரியவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி கர்த்தர் அப்படி ஒரு தீர்க்க ஆயுசை உங்களுக்கு கர்த்தர் தரட்டும். ஆமேன். இனி ஆலயத்துல வந்து அழுதுட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றட்டும். தேங்க்யூ ஜீசஸ். கைகளை மேல உயர்த்தி, என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றீர். பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாடெல்லாம் உம்மை துதிப்பே. பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம்
விசுவாசத்தோடு நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லு, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நம்ம வாயிலிருந்து ஆண்டவரை துதிக்கிற வார்த்தை தான் வரணும். கண்டிப்பாக ஆண்டவர் வர வைப்பார். நம்முடைய புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க இனி ஒரே காரியத்தை குறித்து திரும்ப திரும்ப புலம்பிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற கர்த்தர் வல்லவர். உண்மையிலே நானே அதற்கு பெரிய சாட்சி சொல்றேன். புலம்பிட்டே இருந்த காலங்கள், தூக்கம் வரல, தூக்கம் வரல, தூக்கம் வரல, பயமா இருக்குது, பயமா இருக்குது, தூக்கம் வரல, நடுக்கமா இருக்குது, ஷிவரிங்கா இருக்குது, உடம்பெல்லாம் துடிக்குது, ஹார்ட் பீட்டெல்லாம் படபட படபடன்னு அடிக்குது அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், எங்கள் அப்பாட்ட போய் சொல்லிகிட்டே இருப்பேன், பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. பயங்கரமாக என்ன துடிக்குது, என்ன போல இது பண்ணிட்டு இருக்கு, என்ன உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன பயமாக இருக்குது, நீ இங்கே இருக்கும்போது என்ன பயம், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஆனால் வாயிலிருந்து அந்த புலம்பல் மட்டும்தான் வரும். ஆனால் இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது இன்னைக்கு நான் இப்போ யார்கிட்டையுமே புலம்ப வேண்டிய அவசியமே சொல்லுங்களேன், ஒன்றுமே இல்லை. புலம்புறதுக்கு எதுவுமே இல்லை, புலம்புறதுக்கு எதுவுமே இல்லை. நான் நம்புகிறேன் எனக்கு அப்படி செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பாக ஒன்று நடக்கும். உங்கள் பிள்ளையை குறித்து நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறது ஸ்டாப் ஆகிற நாள் வரும். கர்த்தர் ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்ற போற. விசுவாசிக்கிறீங்களா? பாடலாமா? இந்த பாட்டை ரொம்ப அழகான பாடல். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி பாடி ஹalleluya. பாடும்போதே நடக்கட்டும் ஆண்டவரே. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறேன், ஆனந்த தைலத்தால் செய்கின்றேன். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறேன், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்கின்றேன். சொல், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது நாளெல்லாம். இயேசப்பா, என் பாத்திரம் நிரம்பி நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி விசுவாசத்தோடு என் தலையை உயர்த்திடுவார். இப்ப சொல்லு, நன்றி நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. திரும்ப திரும்ப சொல்லுவோம், வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே,
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அலைச்சல்களை தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ. கைகள் அப்படியே உயர்த்தி வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க முதற்கொண்டு எஸ் ஆமென். ஆண்டவர் ஒரு நாள் உன்னை புலம்புறது மாதிரி வச்சுக்க கூடாது. இந்த வார்த்தை என் தலை மேல கண்டிப்பா நிறைவேறணும்னு நீங்க ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. அதான் வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குவார் போல இரக்கம் செய்யும் வரைக்கும் நான் விடமாட்டேன். இந்த வசனம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் உங்களை விடமாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் எஸ் பிரைஸ். சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் எஸ். இனி அந்த சம்பள பணத்தை வச்சு நீ புலம்ப வேண்டிய அந்த சூழ்நிலையை கர்த்தர் வைக்க கூடாது, கர்த்தர் வைக்க கூடாது. ஆமென் ஆமென். இனி எதுவுமே இல்ல 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 அப்படின்னு அந்த புலம்புகிறத கர்த்தர் வைக்க கூடாது. அதனால ஒவ்வொருத்தரும் மனசார ஜெபம் பண்ணுங்க. இது வெறும் செய்தி மட்டும் இல்ல, ஆண்டவரை கவர்ந்து இழுக்கிறதற்காய் கர்த்தரை தொடுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏசப்பா எஸ் ஹalleluya. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய அந்த புலம்பல ஒரே நாளில் நிறுத்தினீரே அப்பா. இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற எங்க ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவுதான். இந்த நாள், இந்த டேட் எங்களுடைய புலம்பல்கள் அத்தனையும் சாட்சியாக மாறுவதற்கு இப்பொழுது பரலோகத்தில் ஒரு எழுத்து எழுதப்படுவதாக. எஸ் எஸ் எழுதப்படுவதாக, எழுதப்படுவதாக, எழுதப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுது அந்த தடைகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. அந்த அலைச்சல்கள் இப்பொழுது அந்த பிள்ளையை குறித்து இனி அந்த அலைச்சல் இல்ல, வேண்டாம் ஆண்டவரே. இறங்கும் 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 இறங்கும். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம் வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். பேங்க் மேனேஜருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து, வட்டி வாங்குற அந்த நபருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து உங்களுடைய காரியத்தை எல்லாம் அந்த புலம்புகிற அந்த நாளை கர்த்தர் நிறுத்த போகிறார். நிறைய பேருக்கு நிறுத்த போறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். டாக்டருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அப்படியே அந்த புலம்பி சொல்லி 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 அந்த நாளை ஆண்டவர் சீக்கிரமாய் நிறுத்த போகிறார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொந்தக்காரங்க எல்லாம் வந்து இருக்கும்போது, அவங்க ஒரு காரியத்தை செய்யும் போது அதை உங்களுக்கு செய்ய முடியாம அவங்கள்ட்ட புலம்புற அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறுத்த போகிறார். யாரெல்லாம் இந்த வசனத்திற்கு நீங்க தூரமா இருக்கிறீங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த பலத்தை ஆண்டவர் தரப்போறார். நீங்க இதை ரொம்ப விசுவாசிக்கணும், ரொம்ப விசுவாசிக்கணும். இது ஆண்கள், தகப்பன்மார், சகோதரர்கள் வெளியில நிறைய புலம்ப மாட்டாங்க, நிறைய பேர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ள புலம்பிட்டே, மனசு ஓடிட்டே இருக்கும். ஆனால் கூட இந்த வேலை பார்க்குற இடம், இந்த மாதிரி பேங்க், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்துல ஜென்ஸ் நிறைய பேர் அங்கே அவங்க திறப்பாங்க மனசை. இல்லை சார் ரொம்ப நஷ்டம் சார், கடன் சார், இப்படி ஆயிடுச்சு, இப்படி நஷ்டமாயிடுச்சு, இதில் விழுந்துட்டேன், அதில் போயிடுச்சு, இந்த கொரோனாக்கு அப்புறம் எழுந்திரிக்கவே முடியல, இங்கே இப்படி நஷ்டமாயிடுச்சு, இன்னைக்கு இது இப்படியே. ஆனால் ஆண்டவர் இது எல்லாத்தையும் கர்த்தர் நிறுத்துகிறதற்கு ஒரு காலம் வந்துருச்சு. நான் நம்புறேன். நீங்க கர்த்தருக்கு வருகை தாமதிக்குமானால் நீங்க நன்றி சொல்றதுக்கு நீங்க நிறைய பேர் வருவீங்க. நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது புலம்பணும்னு நினைச்சு வந்தா கூட
நீங்கள் ஒன்று நான் நம்புகிறேன், நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு ஒன்றுமே இல்லை புலம்புறதுக்கு, எதுவுமே இல்லை. சர்வ வல்லவர் எனக்கு நன்மையானது, நன்மையானது. கரங்களை தட்டி ஆமோதிக்கும் போதே அப்படியே நடக்கட்டும், நடக்கட்டும். எனக்கு புலம்புறது ஒன்றும் இல்லை, எனக்கு புலம்புறதுக்கு ஒன்றும் இல்லை, என் பிள்ளையை குறித்து புலம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது, ஒரு மனுஷனை வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது 32 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். கவனிங்க, ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, சொஸ்தமாக விரும்புகிறாயா? நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆம் இல்லை. ஒன்று என்ன சொல்லணும்னா, ஆமா நான் சொத்தமாகிறதுக்கு விரும்புகிறேன், அவ்வளோதான், என்னை சுகமாக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால், வேண்டாம், உங்களுடைய உதவி தேவையில்லை, இப்படி தான் சொல்லணும். ஆனால் ஆண்டவர் வந்து, நீ எங்கேருந்து வந்த, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எத்தனை நாளாக இருக்க, இது எதுவுமே கேட்கல. ஆனால் இந்த மனுஷனிடத்துல சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷத்திலேயே இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, இந்த தண்ணீர் கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தருமே இல்லை. எனக்கு இவனுடைய புலம்பல் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு சுகம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னை கொண்டு போய் விடுவதற்கு என்ன யாருமே இல்லை, யாருமே இல்லை. நம்ம வாழ்க்கையில, நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பின்னாடி இந்த பேக் போன் இருக்கு பாருங்களேன், பின்னாடி நமக்கு சப்போர்ட் பண்றவங்க, நமக்கு உதவி செய்யறவங்க, நம்மளை வந்து முன்னாடி கொஞ்சம் புஷ் பண்ணி கொண்டு போறவங்க, பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சிலருடைய வாழ்க்கையில இந்த மனுஷனுடைய வியாதினால இந்த மனுஷனுக்கு என்ன இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவருடைய ஒரே ஒரு புலம்பல், எனக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை, எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யாருமே இல்லை, என்னை கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை, இதுதான் தப்பு, இதுதான் சரி அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த மனுஷன் புலம்புறான். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நமக்கு பேக்ரவுண்ட் வந்து எந்த மனிதனும் அல்ல, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய பக்கபலமா இருப்பார், பெரிய பக்கபலமா இருப்பார். இந்த ஜெபத்துல யாரெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பின்னணி சப்போர்ட் பண்றவங்க, தூக்கி விடுறவங்க, தட்டி கொடுக்கறவங்க, ஆரம்பிச்சு கொடுக்கறவங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, நான் நம்புறேன் அவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம். நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளுக்கு யார் இருக்கா அப்படின்னா, கர்த்தர் கட்டளையிட காரியம் கண்டிப்பாக வாய்க்கும். ஆண்டவர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும், செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். நீங்கள் வேதத்துல வந்து ஜோஷுவாவை ஏதாவது ஒரு இடத்துல அவனுடைய எஜமானன் மோசே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தட்டி கொடுத்து பலப்படுத்தி, நீ போ, நீ செய் அப்படின்னு சொன்னதா? இல்லவே இல்லை. ஆனா யார் அவனுக்கு பின்புலம்? கர்த்தர் அந்த மனுஷனை நினைத்து அவனை 20 லட்சம் ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார். உங்களுடைய ஒரு புலம்பலை ஆண்டவர் மாற்ற போறாரு. என்ன புலம்பல் அப்படின்னு சொன்னா, எனக்கு பின்புலம் யாருமே இல்லை என்ற அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவியை அனுப்புவார், கர்த்தர் மனிதர்களை அனுப்புவார், கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவார், கர்த்தர் உங்களுக்கு மேடைகளை கர்த்தர் அமைச்சு கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நபர்களை கர்த்தர் கொண்டு வந்து இணைப்பார், கர்த்தர் உங்களுக்கு அஸ்திபாரத்தின் மேல உங்களுடைய கால்களை நிறுத்த வைப்பார். நிச்சயமாய் நடக்க போகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள்,
ஆனாலும் பள்ளத்தாக்கை நிரம்ப பண்ணுகிற கர்த்தர், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் பக்கபலமாய் பின்பலமாய், இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இவன், இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் அப்படின்னு உங்களை குறித்து சொல்லுகிற ஒரு நாள் நிச்சயமாக வரும். நானே காப்பாற்றுவேன், நானே நீர்ப்பாச்சுவேன். அந்த முழு உரிமையும் கர்த்தர் ஒருவரே எடுத்துக்கொள்ளுகிறார். ஆமென். முதலாவதாக இவர் என்ன புலம்புறார் அப்படின்னு சொன்னா, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. ரெண்டாவது, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான் அப்படின்னு சொன்னா, நான் போறேன், நான் ஓடுறேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியலன்னா, இன்னொருத்தர் ஜெயத்தை தட்டிட்டு போறாங்க, இன்னொருத்தர் வெற்றியை தட்டிட்டு போறாங்க, இன்னொருத்தர் அதுல அனுபவிக்கிறாங்க. அது கஷ்டப்பட்டது நான், உழைச்சது நான், பாடுபடுறது நான். ஆனா நான் பார்க்கும்போது இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிடறாங்க. அது வெற்றி இன்னொருத்தருக்கு போகுது. இந்த ஜெபத்துல யார் ஒருவர் இதே புலம்பல் உங்களுக்கு இருக்கலாம், நீங்களும் அவங்கள மாதிரி வேகமா ஓடலாம், நீங்களும் அவங்கள மாதிரி வேகமா செய்யலாம், ஆனா ஜெயம் அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது, உங்களுக்கு யாருக்குமே ஜெயம் கிடைக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அது வரைக்கும் அந்த படுக்கை அவனை சுமந்தது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அந்த படுக்கையை அவன் எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமா சொல்கிறேன், இதுவரைக்கும் யாரோ ஒருத்தர் உங்களை சுமந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன், இனி பல பேரை சுமக்கிற அளவிற்கு, பல பேரை சுமக்கிற அளவிற்கு, பல பேரை சுமக்கிற அளவிற்கு அது உனக்கு பாரமாய் அமைய போவது இல்லை, உங்களுக்கு பாரமாய் அமைய போவது இல்லை. ஹல்லேலூயா. உங்களை சுமந்து கொண்டிருக்கிறதையே நீங்கள் சுமக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு சம்பவம் ரொம்ப முக்கியம். ஒன்று, நம்பர் 1, முதலாவது, என்னுடைய ஃபர்ஸ்ட் என்ன புலம்பல ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் என்றால், எனக்கு பின்பலமாய் இனி கர்த்தர் இருக்க போறார், எனக்கு அஸ்திபாரமா ஆண்டவர் இருக்க போறார். இரண்டாவது, நான் இதுவரையிலும் வெற்றியை காணாததை கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து எனக்கு ஒரு வெற்றியை, முதல்ல அந்த மனுஷன் ஒரு வெற்றியை பார்த்தது போல உங்க கண்கள் இந்த ஜெபம் முடிச்சதற்கு பிறகு நீங்க வெகு நாளாய் காணாத வெற்றியை கர்த்தர் காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் பிரத்யட்சமாய் கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். நீ உடையாத மகளே, நீ உடையாத மகனே. பாஸ்டர், எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க, நான் மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் அது நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் அது கிடைக்க மாட்டேங்குது? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, இந்த மனுஷனை தேடி வந்து அந்த வெற்றியை கொடுத்தது போல எத்தனை வருடங்கள் ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய கண்களால் அதை பார்ப்பாய், அந்த வெற்றி. ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமென். இந்த வார்த்தை என் தலையின் மேல், என் பிள்ளையினுடைய தலையின் மேல் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எனக்கு உள்ளது, இந்த வார்த்தை எனக்குள்ளது, இந்த வார்த்தை எனக்குரியது. கர்த்தர் என்னை சீக்கிரமாய் ஜெயிக்க பண்ண போகிறார். என் படுக்கையை எடுத்துக்கொண்டு நான் நடக்க போகிறேன். நான் எந்த காரியத்தை எல்லாம் டிபெண்ட் பண்ணி சார்ந்து வாழ்ந்தேனோ அது அத்தனையும் விட்டு இல்லை, என்னை சார்ந்து அது வாழ்கிற அளவிற்கு கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறார். இனி நான் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் தரமாட்டார். கர்த்தர் என்னை பலருக்கு பிரயோஜனமான கருவியாய், பல மனிதர்களுக்கு பிரயோஜனமான கருவியாய், உங்க பிள்ளைய கர்த்தர் நிறைய பேருக்கு பிரயோஜனமான கருவியாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிற ஜெயம் அல்ல, உங்கள் கண்கள் ஒரு ஜெயத்தை சீக்கிரமாய் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. நீங்க சாதாரணமானவர் அல்ல,
நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. முழு பலத்தோடு சேர்ந்து நீங்க சாதாரணமானவர் அல்ல ஏசப்பா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் முழு பலத்தோடு, எங்கள் தகப்பனே நன்றி அப்பா, நன்றி நன்றி, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இப்போ கொஞ்சம் கூட கையை உயர்த்தி முழு பலத்தோடு நீங்க நடக்கட்டும். இந்த பாட்டை பாட 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 அந்த வாக்குத்தத்தம் எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய், எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்று. எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க பெரியவர், நீங்க பெரியவர், நீங்க பெரியவர், நீங்க பெரியவர், நீங்க பெரியவர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த சங்கீதத்தை எடுங்க பார்க்கலாம். 30வது சங்கீதத்தை எடுங்கள் எல்லாரும். 30வது சங்கீதம். தேங்க்யூ ஜீசஸ். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 30ஆம் சங்கீதம் 1வது கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தி. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமென். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தில் என்ன லாபம் உண்டு? புழுதியில் உம்மை துதித்து சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்க வாசிப்பீரானால், கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங், ஒரு துவக்கத்தினுடைய சங்கீதம் தான் இந்த சங்கீதம். நிச்சயமாய் உங்கள் எல்லாருடைய தலையின் மேலும் அப்படியே நிறைவேறும். என் புலம்பலை இனி உங்களுடைய வாய் புலம்பலினாலே அல்ல,
சாட்சியினால் நிறைந்திருக்க போறோம். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் சொல்லிட்டே நம்ம எந்திரிக்க போறோம். என்ன சொல்ல போறோம்னா, என் புலம்பலை, என் புலம்பலை, என் பிள்ளைகளை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர், என் வேலையை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர், என் வருமானத்தை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர், என் பிள்ளையை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். அறிக்கை செய்யுங்க. அப்படி அறிக்கை செஞ்சுட்டு ஸோ ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படியே அறிக்கை செய்து கொண்டே, என் புலம்பல், வாலிப தங்கச்சி தம்பி சொல்லுங்க, என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் எஸ் மாற பண்ணுகிற கர்த்தர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, இந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகளுக்குரியது, இந்த வாக்குத்தத்தம் என் சரீரத்திற்குரியது, இந்த வாக்குத்தத்தம் என் எதிர்காலத்திற்குரியது. இனி கர்த்தர் என்னுடைய வாயை நகைப்பினால் தான் கர்த்தர் நிரப்ப பண்ண போகிறார். களிப்பாக கர்த்தர் மாற்ற போறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே, ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே. எஸ், நெக்ஸ்ட் டைம், அடுத்த டைம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது என் நாவு சாட்சியை உச்சரிக்கும், என் உதடுகள் கர்த்தரை துதிக்கும், என் சிந்தனை ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஜெபிங்க, நல்லா ஜெபிச்சுட்டு சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணிட்டே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே மாற்றுவாராக. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட்டு போவது இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜீசஸ், நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சாட்சிகள் எழும்ப போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, சாட்சிகள் எழும்ப போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இனி ஜெப குறிப்புகள் யாரிடத்திலும் சொல்ல வேண்டியது இல்லை. அப்படி என்று சொல்லுகிற ஒரு நாள் வரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை மகிமைப்படுத்துகிற கர்த்தர், எங்களை மகிமைப்படுத்துகிற கர்த்தர். ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அப்படியே நீர் செய்வீராக. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களை ஆண்டவரே பறந்து பாய்கிற ஆறை போல பெருக பண்ணுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவிடுகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்க அந்த அற்புதம், இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான், என் பிள்ளைக்கு தான். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் பிள்ளைய குறிச்சு இனி புலம்ப கூட என் சூழ்நிலையை கர்த்தர் வைக்க மாட்டீங்க அப்பா. சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, இன்னைக்கு பாஸ்டர் மூலமா நீங்க பேசின வார்த்தை உண்மையானதுன்னா இனி ஒருத்தட்ட கூட என்ன, என் குடும்பத்தை குறிச்சோ, என் பிள்ளைகளை குறிச்சோ, என் சரீரத்தை குறிச்சோ நான் நெகட்டிவா பேசாதபடி கர்த்தர் என்னுடைய வாயில சாட்சியா என்ன நிரப்பணும். ஜெபிக்க அது நடக்கட்டும். ஜெபிக்க நடக்கட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட வருகிறவர், என்னை என்றும் நடத்துகிற கர்த்தர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற கர்த்தர், வல்லமையை அனுப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க பகல எல்லாரும், நீர் சாதாரணமானவர் அல்லப்பா. நீர் சாதாரணமானவர் அல்ல, நீ சாதாரணமானவர் அல்ல. ஓ ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர். நீங்க சொல்ல சொல்ல அந்த யுத்தத்தில் ஒரு விடுதலை உண்டாகும். நீங்க சொல்ல சொல்ல அந்த எரிகோ கோட்டை அப்படியே இடிஞ்சு விழுது. Praise, praise, praise.
என் முன்னாடி நிக்கிற பிரச்சனை சாதாரணமானது ஆண்டவரே. என் தேவை சாதாரணமானது ஆண்டவரே. அந்த மனுஷங்க எம்மாத்திரம் ஆண்டவரே, அந்த மனுஷங்க எம்மாத்திரம், அந்த சட்டம் எம்மாத்திரம், எஸ் எஸ் அந்த கோர்ட்டு எம்மாத்திரம் ஆண்டவரே, எஸ் அந்த சத்துரு எம்மாத்திரம் ஆண்டவரே, அந்த வியாதி எம்மாத்திரம் ஆண்டவரே. எஸ் ஒரு பெரிய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் அப்படியே நிரப்புது. ரித்தாலாரா ரம்காதானாரா ஷவ்காராபாரா. எஸ் ஹalleluya. நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். எங்கள் தகப்பனே நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஒருவன் 5 விசை கூட நீங்க சாதாரணமானவர். எஸ் ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடுங்க, சொல்றவங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யறவங்க அறிக்கை செய்யுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. என் பிரச்சனை சாதாரணமானது தான் ஆண்டவரே, என் தேவை சாதாரணமானது தான் ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய வியாதி சாதாரணமானது தான் ஆண்டவரே, எனக்கு வந்திருக்கிற நிந்த சாதாரணமானது தான் ஆண்டவரே. ஆனா நீங்க ரொம்ப பெரியவர், நீங்க ரொம்ப பெரியவர். என் சத்ருக காட்டிலும் பெரியவர், என் தேவையை காட்டிலும் பெரியவர், எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற மனிதர்களை காட்டிலும் நீர் பெரியவர். ஓ, எனக்கு விரோதமா இருக்கிற சக்தியை விட நீர் பெரியவர், என் பிள்ளையினுடைய பலவீனத்தை விட நீர் பெரியவர், பெரியவர் 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 பெரியவர். நீர் பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். இயேசுவின் நாமத்தினால கட்டு கட்டு பல வருஷமா இருக்கிற கட்டுகள் இப்ப உடையட்டும், உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால உடையட்டும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில உடையட்டும். சத்துருவே, அந்தகார பொல்லாத ஆவியினுடைய சக்திகளை இப்ப உடைத்து ஜெபிக்கிறேன். வல்லமை 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 வல்லமை. எஸ், விட்டுற வேணாம். இயேசுப்பாவை நோக்கி Jesus, Jesus, thank you 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 Jesus. Yes, praise. Amen, 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 amen. நம் அனைவரோடும் ஆண்டவர் எப்பொழுதும் இருக்க போகிறார். இனி என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர். ஹalleluya, ஆமென். பாடி நம்ம எல்லாரும் அப்படியே முடிக்க போறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நம்புறேன். இனி உங்களுடைய வாயை கர்த்தர் புலம்பலினாலே அல்ல, சந்தோஷத்தினால நிரப்ப போறேன். ஆமென் சொல்லுங்கள். அந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்று சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். எல்லாரும் அந்த பாடலை பாடி உங்களுக்காக நான் ஜெபித்துவத்தை முடிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட கிருபையா இருப்பாராக. ஹalleluya. எல்லாரும் உற்சாகத்தோடு அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்கு வைத்தீரே. மேற்கு கிழக்கு
கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏன் பெத்தேன், பெத்தேன் வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன் பெத்தேன். Praise the Lord, praise the Lord. Hallelujah. ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேன் இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேன். ஹல்லேலூயா. ஏசையா, வாசல். அந்த ஒரு சரணம் கூட செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தாகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னை கனப்படுத்துவே. தாகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டீர். கிருபை கைவிடவே. கடைசியாக ஏல் பெத்தேன். வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த மூன்றாவது நாள் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்புல நிக்கிற ஆண்டவரே, திறப்புல நிக்கிற ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிற ஆண்டவரே. எவ்வளவு அவமானம். புலம்பாத, புலம்பாத. நீ ஒரு நாளாவது நீ புலம்பாம இருந்தியா? எப்ப பாரு புலம்பிட்டே இருக்கியே. இந்த வார்த்தையை எங்க பிள்ளைங்க கேட்டு கேட்டு நிறைய பேர் சோர்ந்தே போயிட்டாங்கப்பா. எங்க பிள்ளைகளுடைய புலம்பல கேட்கறதுக்கு கூட நிறைய பேர் ஆயத்தமா இல்ல. நிறைய பேர் ஆயத்தமா இல்ல. நிறைய பிள்ளைங்க நான் எப்ப வந்தாலும் புலம்பிட்டேனே இருக்கிறேனே. ஏசப்பா உங்களிடத்துல வந்தா டெய்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி புலம்பிட்டே இருக்கிறேனே, நான் ஒரு நாளாவது புலம்பாம நன்றின்னு சொல்ற அந்த நாள் வராதா? எங்க பிள்ளைங்க நிறைய பேர் அப்படிதான்ப்பா இருக்கிறாங்க. யார்கிட்ட கேட்டாலும் போய் நிக்க வேண்டியதா இருக்குது, அவமானப்பட வேண்டியதா இருக்குது. ஆமா, உடனே இந்த கதையை எடுத்துட்டு வருவேன்.
பிள்ளைக்கு சரியில்லை, அது சரியில்லை. இந்த அவமானத்தெல்லாம் எங்க பிள்ளைங்க தினம் தினம் அனுபவிக்கிறாங்களே. ஆனால் நீர் இன்றைக்கு சொன்ன வார்த்தை உண்மைன்னு நாங்க நம்புறோம். வானம் ஒளிஞ்சு போகும், பூமி ஒளிஞ்சு போகும், ஆனா என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மட்டும் சொன்னதை நிறைவேற்றாம எதுக்காக அந்த வார்த்தை போகுதோ அந்த காரியத்தை நிறைவேற்றாம திரும்பி வராதுன்னு சொன்னீங்க இல்லப்பா. உங்க வார்த்தையை நாங்க நம்புறோம், உங்க வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம், உங்க வார்த்தை நடக்கும்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. உங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டுன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வார்த்தை எப்பேற்பட்ட சூழ்நிலையை மாற்றும் எங்களுக்கு தெரியும். உங்க வார்த்தை கடந்து வர 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 அது எவ்வளவு பெரிய இரும்பு கோட்டையா இருந்தாலும் அதை தகர்த்தெறிகிற வல்லமை உங்க வார்த்தைக்கு உண்டுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க பேசின அந்த வார்த்தை என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீர் என்கிற அந்த வார்த்தை இப்போ கரங்களை தட்டி ஆமோதிக்கிற ஆமேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தாய்க்கும், ஒவ்வொரு தகப்பனுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. எதை குறிச்சு என் வாழ்நாள்ல அதிகமான புலம்புனது இதை குறிச்சுதான் அப்படின்னு எங்க பிள்ளைங்க எதை சொல்லுதோ அந்த காரியம் உங்க வருகை தாமதிக்கும்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த காரியத்தை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த மகனை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த மகளை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நிறைவேறட்டும் சாமி, நிறைவேறட்டும்பா, நிறைவேறட்டும்பா, நிறைவேறட்டும். யாக்கோப போல தாப்பா நிறைய தாயும் தகப்பனும் கெஞ்சுறாங்க. புலம்பிட்டே போயிருவேனோ, புலம்பிட்டே இறந்துருவேனோ, அப்படிதான்ப்பா நினைக்கிறாங்க அவங்க நிறைய பேர். என் பிள்ளைய குறிச்சு வாழ்நாள் எல்லாம் நான் புலம்பிட்டே இருக்கணுமா? யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறவரே, தங்களுடைய கையிலிருந்து காற்றை புறப்பட பண்ணுகிறவரே, நீங்க இறங்கணும், நீங்க இறங்கணும். எங்க பிள்ளை டாக்டருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து புலம்புறது முடியணும், பேங்க்ல போய் உட்கார்ந்து புலம்புறது முடியணும், காசை வாங்கினவங்களுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து புலம்புறது முடியணும், அந்த குடும்பத்திற்கு முன்னாடி போய் நின்று புலம்புறது முடியணும். அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு புலம்புறது முடிவுக்கு வந்து சாட்சி 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 உம்மை துதிக்கிற துதியின் சத்தம் எழும்புறதற்கு இப்போ இப்போ ஒரு இரக்கம் செய்வதற்கு இயேசுவே நீர் இறங்கும், இறங்குமப்பா, 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 இறங்குமப்பா. இங்க ஒரு சாட்சி இல்ல, ஆயிரக்கணக்கான சாட்சி, ஆயிரக்கணக்கான சாட்சி, ஆயிரக்கணக்கான சாட்சி. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன், உன் புலம்பலை ஜீசஸ் சாமி இப்போ 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 இறங்கி வந்துருங்க ஆண்டவர். உங்களை வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான நோக்கி இருக்கிறது போல இரக்கம் செய்கிற வரைக்கும் உங்களை விடமாட்டான் ஆண்டவரே. நீங்க இறங்கணும். நீங்களே அமைதியா இருந்தா எப்படிப்பா? நீங்களே அமைதியா இருந்தா எப்படிப்பா? அன்னாள் தேவனுடைய ஆலயத்துல போய் புலம்பும் போது நக்கல் பண்ணது மாதிரி எங்க பிள்ளைங்க புலம்பும் போது கிண்டல் பண்றவங்க தான் நிறைய, உனக்கு தேவைன்னு சொல்றவங்க தான் நிறைய.
அந்த காலங்களெல்லாம் முடிய போகிறதற்காக நன்றி. உங்க பாதத்தை முத்தம் செய்யும். ஆன்லைன்ல எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் அந்த இடத்துல உடைய மகிமை உடைய பிள்ளைகளை மூடுவதாக ராஜா. உங்க பாதத்தை முத்தம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடையே இருப்பாராக. இனி உங்கள் வாய் சந்தோஷத்தினால நிரம்பட்டும், சாட்சியினால நிரம்பட்டும். God bless you. Praise the Lord. Praise the Lord.